வணக்கம் மக்களே, நான் உங்கள் 6 ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பூண்டு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாங்க பாருங்கள். பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், எல்லாமே எடுத்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. புளி ஊறட்டங்க. நல்லா புளியை கரைச்சிக்கலாங்க. கரைச்ச புளியில மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. இதை சேர்த்து தான் புளி கரைச்சிக்கலாங்க. காரக்குழம்புக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டுங்க இது. அந்த திட்டமாக மிளகாத்தூளும் புளியும் இருந்தால் தாங்க குழம்பு ருசிக்கும். நல்லா முதல்ல கரைச்சிக்கலாங்க. இதை அவ்வளோதாங்க, நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சு ஒரு வானலில் எண்ணெயை போட்டுக்கலாங்க. காரக்குழம்புக்கு ஆயில் தாங்க முக்கியம். நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிட்டுன்னு பாருங்க, கடுகு பொரிச்சிருச்சு. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாங்க. மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பூண்டு நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம பூண்டு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். பூண்டு காரக்குழம்பு பாருங்க. பூண்டு நல்லா வதங்கணுன்னு பாருங்க, இந்த அளவுக்கு பூண்டு வதங்கணுங்க. வதங்கணுன்னே வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போதான் பூண்டு குழம்புல நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா தெரியும். பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இது பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்த மாதிரி வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன செய்யலாம், நம்ம புளி கரைச்சி வச்சது இல்லையா, புளி மிளகாத்தூள் போட்டு கரைச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க கூட. அவ்வளோதாங்க, தாளிச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. நம்ம முதல்ல ஊற்றுறோம் பார்த்தீங்களா எண்ணெய், அந்த எண்ணெய் கொதித்து வெளியே வரணுங்க. அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்கிட்டேங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உப்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சல் இல்லைங்களா, அப்போவே உப்புலாம் பார்த்துக்கலாங்க. திட்டமான உப்பு அப்போவே போட்டுக்கலாம், காரம் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, போட்டு கரைச்சி ஊற்றியாச்சு. இது கொதி வரட்டுங்க, நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, கொதிக்க வந்துருச்சு. இது இந்த குழம்பு கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மனமாக இருக்குங்க. அந்த மனத்தை வச்சே வாசத்தை வச்சே சொல்லிடலாங்க குழம்பு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு.
பூண்டு குழம்புல ஒரு ஸ்பெஷலாக தாங்க அந்த பூண்டோட கொதிச்சு அந்த சாறு இறங்கி அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, வாயு தொல்லைலாம் நீங்கும். நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியே வருங்க. அதாங்க இதோட கரெக்டான பதம். நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ண எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொதிச்சு மேலே வருங்க. அதுதாங்க இதோட பக்குவம். பூண்டு கார குழம்புங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பூண்டு கார குழம்பு நீங்களும் வச்சு பாருங்க, இதே போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். சாதத்துக்கு சாப்பிடலாம், சுட சுட இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்குங்க. பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு முடிஞ்சிச்சுங்க. இப்போ பாருங்க நம்ம சொன்ன மாதிரியே பாருங்க அந்த எண்ணெய்லாம் பாருங்க வெளியே வந்திருக்கு. இந்த பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்கணுங்க, அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பூண்டு கார குழம்பு அவ்வளோதான். குழம்பு முடிஞ்சிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ பூண்டு கார குழம்பு ரெடி ஆகிடுதுங்க. சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது கூட தொட்டுக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க, ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம், கடலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, உப்பு போட்டுக்கலாங்க, போட்டு ஒரு 2 ஓட்டு இப்படி அப்படி ஓட்டிட்டேன்னு வச்சுங்களேன். இது ஒரு சட்னிங்க, இது தேங்காய் சட்னி. இந்த மாதிரி காரக்குழம்புக்கு சிம்பிளாக இது ஒரு சைட் டிஷ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி காரக்குழம்பு எந்த காரக்குழம்பு வேணாலும் சரி, கத்திரிக்காய் காரக்குழம்பு எது ஒன்று வச்சாலும் பாருங்கள், சாதம் போட்டு குழம்பு மேலே ஊற்றி பக்கத்தில் அப்படியே சட்னியை வச்சு தொகையில் சொல்லுவாங்க, சாப்பிட்டு வச்சுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.